வணக்கம் பசங்களா. ஃபேரி டெயில் 100 ரிக்வெஸ்ட் அனிமோட எபிசோட் 6 பார்க்கறதுக்கே தரமாகவும் சீனாவும் மாசாவும் இருந்துச்சுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த எபிசோடில் ஃபயர் டிராகன் கார்டை வந்து காட்டியிருந்தாங்க. அண்ட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சாதாரண ஆள் கிடையாது, நம்ம இக்னிலோட பையன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அதை பார்த்தாடு. என்னடா இவனுக்கு என்னென்னமோ சொல்கிறாள்னு சொல்லிட்டு ஒரு புல்ல அரிச்சிச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். இது பார்த்தாது சண்டை வேறு நடந்ததா, அதுவும் மாதம் இருந்தது, அனிமேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பக்காவாக இருந்துச்சுங்க. சரி, இது எல்லாத்தை பற்றி நம்ம வீடியோவில் போயிட்டு பேசுவோம். ஏன்னா நான் இங்கேயே மாத்திரம் பேசுகிறேன்னா வீடியோவில் போய் பேசுகிறதுக்கு விஷயம் இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் எபிசோட் 6ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாகவும் கரெக்டாகவும் உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி நான் வந்து ஃபேரி டெயில் 100 ரிக்வெஸ்ட் அனிமோட மாங்க படித்தது கிடையாது. ஸோ ஸ்பாய்லர்ஸை தயவு செஞ்சு கமெண்ட்டில் எதுவும் சொல்லிடாதீங்க. அது எனக்கும் ஸ்பாயில் ஆகிடும், அப்புறம் மற்றவங்களுக்கும் ஸ்பாயில் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம எபிசோட் 6 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கே நம்ம லூசி, அப்புறமா நட்ஸு, அதுக்கடுத்து ஹாப்பி கிட்டே ஆரம்பிக்கிறாங்க. லூசி வந்து ஒரு நாவல் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஆனால் அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கவே இல்லை. ஸோ அதை வச்சு ஒரு சின்ன கதைன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. ஸோ அதை ஸ்கிப் பண்ணதாலும் சும்மா காமெடியாக ஜாலியாக தான் போச்சு. அதை வந்து பார்த்துருங்க. அண்ட் அதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து விட்டுடலாம். இப்போ மெயின் கதைக்கு வந்து நம்ம போயிடலாம். நம்ம வாட்டர் டிராகன் கார்டு கடலில் இருந்த தண்ணி எல்லாத்தையும் வானத்தில் வந்து எடுத்துமே வச்சாரு பார்த்தீங்களா. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு இருந்துட்டு அதுக்கடுத்து சண்டைக்கு வந்து போகிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவங்களை அட்டாக் பண்ணுறாரு. அதுவும் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாருன்னா ஸ்கையில் இருக்கிற தண்ணியை வச்சு இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஒரு லேசர் பீம் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களா, வாட்டர் லேசர் பீம்னு சொல்லிட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. பட் ஒரு ஸ்ட்ரைக்கும் வந்து இங்கே விழுறப்ப அது வெடிக்குதுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ எங்கெல்லாம் அதில் மாற்றி மாற்றி தப்பிச்சு இது பண்ணிக்கிறாங்க. நட்ஸும் போய் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுறான். ஆனால் அவருக்கு வந்து ஒன்றுமே ஆகல. அவர் திருப்பி நட்ஸும் வந்து ஸ்கையில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அடிச்சு விட்டுறாரு. ஸோ அவன் வந்து மேலே போயிடுறான். அதுக்கடுத்து கீழே இருக்கிறவங்களாம் வந்து மறுபடியும் சண்டை போட்டு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கடுத்து நட்ஸு மேலே வானத்தில் இந்த கடலுக்கு போனான்ல, அங்கேருந்து அப்படியே நீந்தின்னு வந்துட்டு அந்த வாட்டர் டிராகன் கார்டுக்கு மேலே வந்து நின்றுறான். நின்றுட்டு ஒரு மாசான அட்டாக் யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இந்த அட்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அட்டாக்காக இருந்தாலுமே சரி, அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒர்க்கே ஆகலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா வாட்டர் தானே, அழகாக தண்ணி வந்து நெருப்பு அணைச்சிருமா. அதே மாதிரி தான் இவனோட அட்டாக்கே வந்து ஒரு அணைச்சிருந்தார். ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம வாட்டர் டிராகன் கார்டு வந்து வேர்ல்பூல் வந்து கிரியேட் பண்ணுறாருங்க. அதுவும் ஒரு தரையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணல. அதாவது கடல் இருக்கும் பார்த்தீங்களா, தரையில் அங்கே கிரியேட் பண்ணல. இப்போ கடல் வானத்துக்கு போயிடுச்சுல. ஸோ வானத்தில் ஒரு வேர்ல்பூல் கிரியேட் பண்ணுறாரு. அந்த வேர்ல்பூல் நட்ஸை வந்து உறிஞ்சி எடுக்குது. அவனும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான் அது உள்ள. ஸோ அதுக்கடுத்து இவங்கெல்லாம் அவ்வளோதானான்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு கை வந்து வருதுங்க. அந்த கை வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே இக்னில்னு சொல்லிட்டு நினச்சேன். என்னடா இது இக்னில் மாதிரி இருக்குது, இக்னிலாம் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் நினச்சினேன்னா, பட் அந்த குரல்லேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு இக்னில் மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்லிட்டானுங்க, வேறு விஷயம். பட் அந்த கை வந்து வருதா, கையில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த கை யாரோடதோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெர்க்ஃபோபியா, இவன் வந்து எனக்கு சொந்தமானவன், இவங்கிட்ட நீ வராதன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவன் வானத்தில் இருக்கிற தண்ணியிலேருந்து வெளியே வரான். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஃபயர் டிராகனுங்க. அது சாதா டிராகன் கிடையாது, ஃபயர் டிராகன் கார்டு. இவங்க கெல்டினாக வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 5 டிராகன் கார்டு தேடி. அதில் 2வது டிராகன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வராரு, கையில் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த டிராகன் நட்ஸ் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இவங்கிட்டலாம் நீ தோற்று போகாத நட்ஸு, எனக்கு வந்து தெரியும் ஃபயருக்கும் வாட்டருக்கும் எப்பயும் ஒத்து வராது தான். ஆனாலுமே நீ வந்து அவனை பாரு, அவன் வந்து இப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் கூட இல்லை, இன்னும் சொல்ல போனால் அவனோட பாதி ஸ்ட்ரென்த்தில் கூட அவன் இப்போ இல்லை, அவங்ககிட்ட நீ தோக்க போறியான்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அதை கேட்டவனே பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுது. பாதி ஸ்ட்ரென்த்து கூட இல்லையா, அவன் ரொம்ப நேரமாக எங்கள் எல்லாரும் போட்டு பொழுது காட்டியிருந்தா, நீ என்னடா எப்படி சொல்கிறேன்ற மாதிரி அவங்க ஷாக்கில் பார்த்துருக்காங்க எல்லாருமே. அதுக்கடுத்து அந்த ஃபயர் டிராகன் கார்டு வந்து என்ன பண்ணுறான்னா, நான் அவனுக்கு லைட்டாக ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வாட்டர் டிராகன் கார்டு அந்த இடத்த ஃபுல்லாக தண்ணியாக்கி வச்சிருந்தாரு பார்த்தீங்களா. இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் நெருப்பு ஆக்கிடுறாங்க. சுற்றி பத்தி நெறியுது. அதுக்கடுத்து அந்த வாட்டர் டிராகன் கார்டை வந்து நெருப்பு அணைக்கிறாரு. அவன் மக்கள்லாம் வந்து அவர் நமக்கு உதவி பண்ணுறான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. அவரை சுற்றி இருக்கிற நெருப்பு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அணைச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ ஃபயர் டிராகன் கார்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னோட நெருப்பு தண்ணியை விட ஸ்ட்ராங்கானது, அதனால அதை வந்து சாப்பிட்டுட்டு போய் சண்டை போடுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோடதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நட்ஸ் ஃபயர் டிராகன் கார்டு கிட்ட இந்த நெருப்பை வந்து அனடா இல்லைனா ஊரே வந்து நாசமாக போய்டுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஃபயர் டிராகன் கார்டு வந்து இல்லை என்னால் பண்ண முடியாது, உனக்கு வேணால் நீயே வந்து சாப்பிட்டு பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ நட்ஸ் வந்து உனக்கு என்னதான்டா பிரச்சனை, என்னதான் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அந்த டிராகன் கார்டு வந்து என்ன சொல்கிறான்னா, என்னோட கோல் வந்து உன் கூட சண்டை போடணும். அதுவும் எந்த மாதிரி சண்டை போடணும்னா, நம்ம போடுற சண்டையில் யாரோ ஒருத்தன் மட்டும் தான் மிஞ்சணும், இன்னொருத்தன் வந்து சாம்பலாக போயிடணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துனுக்கிறான். அதுக்கடுத்து அந்த ஃபயர் டிராகன் கார்டு வந்து ஒரு ஹியூமனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. அப்படி ஆறப்பே அவன் வந்து நட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்சு நேற்று நீ கெஸ் பண்ணிட்டு இருப்ப, இக்னிலோட சென்ட்டை வந்து நீ மோபம் முடிச்சுட்டு இருப்ப, நான் வந்து ஃபயர் டிராகன் கார்டு, என்னோட பேர் இக்னியா, நான் தான் இக்னிலோட உண்மையான பையன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். நட்ஸ் அப்படியே ஷாக்கில் வந்து பார்க்குறான். அதுக்கடுத்து நட்ஸ் அவங்ககிட்ட இக்னிலோட பையனா,
நான் தான்டா இக்னியோட பையன் சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும் இக்னில் வந்து ஒன்று தான் பையன் சொல்லிட்டு நினச்சான், அது ஓகே. ஆனால் அவனோட உண்மையான ரத்தம் வந்து நான் தான் அவனோட உண்மையான பையன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான். நட்ஸ் வந்து இக்னில் உண்மையான டிராகனு, அவனால் ஹியூமனாக மாற முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம இக்னியா வந்து என்ன சொல்கிறான்னா, வாட்டர் டிராகன் கடை பாடுறா, அவனால் ஹியூமனாக மாற முடியுதுல. ஸோ டிராகன்ஸுக்கு இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் ஹியூமனாக மாறுறது. அதனால் இக்னிலாலேயே மாற முடியும். டிராகன்ஸுக்குள்ள ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குமாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மாக்கள் தான் வந்து குழந்தைய வந்து வளர்ப்பாங்களாம். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீடிங் டைம் அப்போ வந்து நடக்க வேண்டிய விஷயம்லாம் நடந்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுவாராம். அதே கதை தான் இங்கே இக்னியாவுக்கும் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் இக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு வந்துருக்காரு. அவர் ஹியூமனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு. இதே வந்து பார்த்தீங்கன்னா அவன் நட்ஸு கிட்ட சொல்கிறான். ஸோ இவங்க ஃபஸ்ட்டு எப்படி கில்டினாக வந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி அக்னோலியாவுக்கு பயந்து இவங்க கில்டினாக வந்திருக்காங்க. இந்த டிராகன் கார்ட்ஸ்லாம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா அக்னோலியாவை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இவங்க 5 பேருமே. அது வருமா இக்னியா அக்னோலகியா கொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறான். ஆனால் அக்னோலகியா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே மனுஷங்கிட்ட வந்து இறந்துட்டு இருக்கிறான். ஸோ யார் அந்த மனுஷன் அவனை வந்து கொல்லன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிறப்ப இக்னிலோட பையன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நட்ஸுவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உன் கூட சண்டை போடலான்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் நீ வந்து தேர மாட்டா, இப்போ நீ வீக்காக இருக்கிற, அதனால் நீ வந்து ஸ்ட்ராங்காக ஆனதுக்கப்புறமா நம்ம சண்டை போடலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துனுக்கிறான். அதுக்கடுத்து இக்னியா வந்து சப்போஸ் நீ என் கூட சண்டை போட வரலன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ஒருத்தனா கொல்லுவேன், அப்போ நீ ஆட்டோமேட்டிக்காக என் கூட சண்டை போட வருவலான்ற மாதிரி அவன் கேட்குறான். நட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வந்து போகிறான். அதுக்கடுத்து இக்னியா வந்து பரவாயில்ல நீ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற, ஆனால் உன் கூட சண்டை போகிற டைம் வந்து இன்னும் வரல, அப்புறமா நான் அவனை மீட் பண்ணுறேன் நட்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறான். இது உண்மையிலே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சீனே சொல்லிட்டு சொல்லாங்க. பார்க்கறதே நல்லா இருந்துச்சு. நான் ஒரு இன்னொரு ஃபயர் டிராகன் இருப்பான்னு சொல்லிட்டு தெரியும், ஆனால் அவன் இக்னிலோட பையனாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இவனும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது மாசாக தான் இருந்தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுல நான் உண்மையிலே ஆர்வமாக இருக்கிறேன். இதுக்கடுத்து மற்றவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸுக்கிட்ட ஓடி வந்துட்டு என்ன நடந்துன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா சொல்கிறன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச தேவையில்ல. இதுக்கடுத்து நம்ம நட்ஸு வந்து என்ன பண்ணுறான், அந்த ஃபயரை போய் சாப்பிட்றான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக திட்டி அவனை துரத்தி விட்றாங்க. அவன் இந்த ஊரை சுற்றி இருக்கிற ஃபயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றான். இக்னியாவோட ஃபயரை சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிறான். ஸோ அதுக்கடுத்து வாட்டர் டிராகன் கார்டிகிட்ட சண்டைக்கு போகிறான். அண்ட் அந்த சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கத்தே சீனாக இருந்துச்சு. நம்ம இக்னியாவோட ஃபயர் வந்து நட்ஸு வேறு மாதிரி மாற்றுச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அவன் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் ஸ்கேல்லாம் வந்துச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு மாசாக நான் நட்ஸு பார்க்கறதுக்கு. ஆனால் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு இருக்குதுங்க. நட்ஸும் வந்து ஒரு டிராகனாக ஆயிருக்கலாம். டிராகன் ஆகிட்டு அவர் மறுபடியும் ஹியூமனாக மாறுறது அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோ இல்லைனா வந்து ஒரு ஃபார்ம் மரியாதை கொடுத்துருக்கலாம் அவனுக்கு. ஏன்னா எல்லாருமே டிராகனாக மாறுறானுங்க, இவன் வந்து டிராகனாக மாறணும் நல்லா இருக்கும்ல. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே இல்லை. சரி ஏதோ ஒன்று அதை விட்டு தள்ளுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறேனோ இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸும் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுக்கடுத்து நட்ஸு போயிட்டு வாட்டர் டிராகன் கார்டிகிட்ட சண்டை போகிறான். சண்டை பார்த்தே மாசாக இருந்துச்சு. அண்ட் அந்த சண்டையில் நம்ம டிராகன் கார்டுக்கு அடி பலமாகவே ஊந்துருச்சு. அப்போ மற்றவங்களாம் கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வாட்டர் கார்டு டிராகனோடது. அப்போ நட்ஸு வந்து இல்லை இன்னும் முடியல, இது வரைக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி தான் நான் வந்து சண்டை போட்டேன், இனிமேலும் நான் சண்டை போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம நட்ஸு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான். அப்போ நம்ம கிரே ஹேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கார்டு டிராகன் வந்து அடிக்கிறாங்க. அண்ட் நட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங் ப்ளோ வந்து கொடுக்குறான். அதோட வாட்டர் டிராகன் கார்டோட கதை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அவர் வந்து கீழே ஊந்துறாரு. ஸோ நம்ம நட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிஸ்டானே சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா முடியல. நம்ம நட்ஸு வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்னா, இல்லை அவனோட உடம்பு வந்து இன்னும் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் நம்ம சாம்பலாக மாற்றணுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிறதுக்கு போகிறான். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுற நட்ஸு நிறுத்துன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. ஆனால் நட்ஸு காதில் அது வந்து கேட்கவே இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இக்னியா வந்து நம்ம நட்ஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம், ஃப்ளேமை வச்சு நெருப்பை வச்சு. ஸோ அதுக்கடுத்து நம்ம நட்ஸை வந்து எரிக்க போகிறப்ப ஹீரோயினில் லூசி ஓடி வந்து நட்ஸை கட்டி பிடிச்சிட்டு முடிஞ்சிச்சு நட்ஸு எதுவும் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறா. நட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பழையபடி ஆயிடுறான். ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம நிறைய சீரியலில் பார்த்துருப்போம், இல்லை படத்தில் பார்த்துருப்போம், ஹீரோயின் வந்து ஹீரோ இது பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணானுங்க. சரி அதை விட்டு தெரியல, அது ஏதோ ஒன்று போச்சு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 6 வந்து முடிஞ்சிச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எபிசோட் பார்க்கத்தே சீனாக இருந்துச்சுங்க. அது எதிர்பார்க்காத விஷயமா, ஸோ பார்க்கறது நல்லா இருந்துச்சு. அண்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் உண்மையிலே ஆவலாக இருக்கிறேன். ஸோ நான் வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் வந்து பார்ப்போம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபேரி டெயில் 100 ரிக்வெஸ்ட் அனிமே வந்து பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.